வணக்கம் நேயர்களே, ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக தாரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். 12 மணி நேர வேலை மசோதா சட்டத்துறைக்கு அனுப்பி வைப்பு. தொழிற்சங்கங்களுடன் இன்று பிற்பகலில் 3 அமைச்சர்கள் ஆலோசனை. G2 கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான 50 இடங்களில் வருமான வரி சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் இயக்குநர்களில் ஒருவரான பாலாவிடம் சென்னையில் விசாரணை. சென்னை அண்ணாநகர் தொகுதி திமுக எம்எல்ஏ மோகன் அவரது மகன் வீட்டில் வருமான வரி சோதனை. எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் போராட்டம். நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ளதால் எதிர்ப்பவர்களை களங்கப்படுத்துகிறது மத்திய அரசு. திமுக எம்பி தயாநிதி மாறன் குற்றச்சாட்டு. தங்கள் நிறுவனத்திற்கும் திமுகவின் முதல் குடும்ப உறுப்பினர்களுக்கும் தொடர்பில்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் புகார் குறித்து G2 நிறுவனம் விளக்கம். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள G2 அலுவலகத்தில் செய்தி சேகரித்த நியூஸ் 18 செய்தியாளர் மீது தாக்குதல். மிரட்டல் விடுத்த அடுக்குமாடி குடியிருப்பின் செயலாளர். இன்கம் டாக்ஸ் ரைட் போயிட்டு இருக்கு. திருமண மண்டபங்களில் மது அருந்த அனுமதிப்பது பொது அமைதியை சீர்குலைக்கும் என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சமுதாய சீர்கேடுக்கு வழிவகுக்கும் என அண்ணாமலையும் எதிர்ப்பு. திருமண மண்டபங்கள், விருந்து அரங்குகளில் மதுபானம் பரிமாற அனுமதி இல்லை. IPL போட்டிகளின் போது மதுபானம் வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். இந்த திருமண நிகழ்ச்சிகளுக்கும் திருமண மண்டபங்களுக்கும் ஏனைய நிகழ்ச்சிகளுக்கும் ஒருபோதும் அங்கே மதுபானங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அரசு அனுமதிக்காது, அனுமதி வழங்கப்பட மாட்டாது. கோடை விடுமுறையை ஒட்டி உதகையில் குவியும் சுற்றுலா பயணிகள். 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்களால் முடங்கிய போக்குவரத்து. மதுரை, கோவை, நெல்லை உட்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பன்னிரண்டு மணி நேர வேலையை அனுமதிக்கும் மசோதா விவகாரம். தொழிற்சங்கங்களுடன் இன்று பிற்பகல் 3 அமைச்சர்கள் ஆலோசனை. பன்னிரண்டு மணி நேர வேலை மசோதாவிற்கு தெலங்கானா ஆளுநர் தமிழிசை ஆதரவு. 3 நாட்கள் விடுப்பு கிடைப்பதால் தொழிலாளர்களின் சக்தி அதிகரிக்கும் என கருத்து. கடலூர் வளையமாதேவியில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் வாய்க்கால் வெட்டிய NLC தொழிலாளர்கள். எதிர்ப்பை மீறி பணி நடைபெறுவதற்கு கண்டித்து மக்கள் போராட்டம். திரைப்பட இயக்குநர் லிங்குசாமிக்கு விதிக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு. காசோலை மோசடி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு கேரளா எல்லையில் இன்ஸ்டாகிராமில் பழகிய +1 மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. மிரட்டி பணம் பறித்த புகாரிலும் பெண்கள் உட்பட 5 பேர் கைது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே தண்டவாளத்தில் படுத்தவர்கள் மீது ரயில் ஏறி விபத்து. கோவில் திருவிழாவிற்கு வந்த 3 பேரும் பலியான சோகம். திருச்சியில் ஓ பன்னீர்செல்வம் அணியின் சார்பில் இன்று மாலை மாநாடு. முப்பெரும் விழாவாக பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடு.
பாலியல் புகாரில் மல்யுத்த சம்மேளன முன்னாள் தலைவர் மீது இதுவரை நடவடிக்கை இல்லை என புகார். டெல்லியில் 2வது நாளாக மல்யுத்த வீரர்கள் போராட்டம். ஐபிஎல்லில் டெல்லி ஹைதராபாத் அணிகள் இன்று பலப்பரீட்சை. இன்றிரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம். தமிழ்நாடு முழுவதும் ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனம் முறையாக வருமான வரியை செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் 50 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் நுங்கம்பாக்கம், ஆழ்வார்பேட்டை, சேத்துப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஜி ஸ்கொயர் அலுவலகத்திலும், சென்னை நீலாங்கரையில் உள்ள நிறுவன இயக்குநர் பாலாவின் வீட்டிலும் அதிகாலை முதல் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கறையில் உள்ள பாலாவின் உறவினர் மற்றும் மாமனார் வீட்டிலும் சோதனை தொடர்கிறது. இந்த இடங்களில் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் பங்குதாரராக இருந்த அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன், அவரது மகன் மோகன் கார்த்திக் உள்ளிட்டோரின் நிறுவனங்கள் மற்றும் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இதை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் இல்லத்தின் முன்பு திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை பீளமேடு பகுதியில் உள்ள ஜி ஸ்கொயர் அலுவலகத்தில் காலை 7 மணி முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர், போத்தனூர், வெள்ளக்கிணறு உட்பட பல்வேறு பகுதிகளில் ஜி ஸ்கொயர் நிறுவனம் வீட்டுமனை விற்பனையில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் வீட்டுமனைகள் விற்பனை தொடர்பான விவரங்கள் குறித்தும் பணப்பரிவர்த்தனைகள் குறித்தும் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கோவையில் பிரபல மோட்டார் பம்ப் தயாரிப்பு நிறுவனமான மகேந்திரா பம்ப்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்களில் ஒருவரான வித்யபிரகாஷ் ராமதாஸ் வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இவர் ஜி ஸ்கொயர் நிறுவன பங்குதாரராக இருந்த அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் கார்த்திக்கின் நெருங்கிய உறவினர் ஆவார். இதனால் வித்யபிரகாஷ் ராமதாஸின் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனையை மேற்கொண்டுள்ளதாக தெரிகிறது. திருச்சி மாநகரம் திருவானைக்காவல் விமான நிலையம் மற்றும் செம்பட்டு ஆகிய இடங்களில் ஜி ஸ்கொயர் நிறுவனம் குறைந்த விலைக்கு நிலங்களை வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து ஒத்தக்கடையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு வந்த திருச்சி வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் கொண்ட குழு அலுவலகத்தை பூட்டிவிட்டு உள்ளே சோதனை நடத்தி வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு, மைசூரு, பெல்லாரி உள்ளிட்ட இடங்களிலும் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு சொந்தமான அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. கோரமங்கலாவில் உள்ள காலை முதல் சோதனை தொடரும் நிலையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சேத்துப்பட்டில் உள்ள ஜி ஸ்கொயர் அலுவலகத்தில் நடந்த வருமான வரி சோதனை தொடர்பாக செய்கை சேகரித்த போது நமது செய்தியாளர் கோகுல், ஒளிப்பதிவாளர் பரத் ஆகியோரை அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் செயலாளர் தாக்கினார். செய்தி சேகரிக்க எதிர்ப்பு தெரிவித்த அவர் தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு கேமராவையும் உடைத்தார். செய்தியாளரையும் தள்ளிவிட்டார். இன்கம் டாக்ஸ் ரைட் போயிட்டு இருக்கு. தேர்தல் வரவுள்ளதால் யார் யார் எதிர்க்கிறார்களோ அவர்களை கலங்கப்படுத்தும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் புதிய திட்டப்பணிகளை அமைச்சர் சேகர் பாபுவுடன் இணைந்து துவக்கி வைத்த அவர் இவ்வாறாக தெரிவித்தார். பார்த்தீர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக பாஜக அரசு வந்த பிறகு மத்திய அரசின் நிறுவனங்களான சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்னும் எந்த சொன்னாலும் வச்சுங்களேன், அவங்க வீட்டு பணியாட்களை போல அவர்களுக்கு யார் பிடிக்காதோ, எதிர்த்து பேசுகிறார்களோ, எதிர்த்து நடக்கிறார்களோ அவர்களை அசிங்கப்படுத்துகின்ற வகையிலே, இதனால் அரசியல் லாபம் தேர்கின்ற வகையிலே இந்த பாஜக அரசு நடந்து வருகிறது. பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆருத்யா நிதி நிறுவனத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஏன் அங்கே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மிகப்பெரிய பண மோசடி நடந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தால் அவர் மாநில பாஜக தலைவருடன் நெருங்கி இருக்கிறார். ஒரு விசாரணை இல்லை,
ஏழை மக்களின் பணம் ஏமாற்றப்பட்டுள்ளது. அதற்கெல்லாம் மத்திய அரசு ஒன்றும் செய்யவில்லையே. தேர்தல் வருகிறதால் அவர்கள் யார் எதிர்க்கிறார்களோ அவர்களை கலகப்படுத்துகின்ற ஒரே நோக்கத்திலே ஒன்றிய அரசு செயல்படுகிறது. செயல்பட்டு தான் வரும். ஜி2 நிறுவனம் திமுக குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமானதோ அல்லது அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனமோ அல்ல என்று அந்த நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த 14ஆம் தேதி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவினரின் சொத்துப்பட்டியல் ஒன்றை வெளியிட்டார். அதில் திமுகவினரின் குடும்பத்தினருக்கு சொந்தமான ஜி2 கட்டுமான நிறுவனத்திற்கு 38,000 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றது என ஜி2 நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்கள் நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கோடு சில தனிநபர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தில் இறங்கியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகே தங்களது நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு லாபத்தை ஈட்டுள்ளதாகவும் ஊழல்களில் ஈடுபட்டு உள்ளதாகவும் பல கட்டுக்கதைகளையும் எந்த தரவுகளும் இல்லாத வதந்திகளும் பரப்பப்பட்டு வருவதாக சாடியுள்ளது. திமுக ஆட்சி அமைப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தங்களது நிறுவனம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் தங்களது நிறுவனம் திமுகவின் முதல் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமானதோ அல்லது அவர்களின் கட்டுப்பாட்டிலோ இல்லை என்றும் ஜி2 நிறுவனம் தெரிவித்துள்ளது. தங்களது சொத்து மதிப்பு 38,827 கோடி ரூபாய் என அண்ணாமலை குறிப்பிட்டிருப்பதை மறுப்பதாகவும் ஜி2 மற்றும் தங்களது பங்குதாரர்களின் கட்டுமான திட்டங்களை தவறான மதிப்புகளோடு அண்ணாமலை சித்தரித்துள்ளதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. மேலும் அண்ணாமலையின் செயலால் பல ஆண்டு உழைப்பில் பெறப்பட்ட வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை சிதைந்துள்ளதாகவும் ஜி2 நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. திருமண மண்டபங்களில் மதுபானங்களை பயன்படுத்த அனுமதி இல்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். திருமண மண்டபங்கள், விளையாட்டு மைதானங்கள், வீடுகளில் நடைபெறும் விருந்து நிகழ்ச்சிகளில் மதுபானம் பரிமாற அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டது. மாவட்ட ஆட்சியர் அனுமதியுடன் மதுவிலக்குத்துறை சிறப்பு அனுமதியை வழங்கலாம் என புதிய சட்ட திருத்தத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சர்வதேச நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே மதுபானங்களை பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்றார். நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் சர்வதேச நிகழ்ச்சிகளில் மதுபானம் பரிமாறும் அனுமதி நடைமுறையில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திருமண மண்டபங்களில் மதுபானம் அருந்த ஒருபோதும் அனுமதி வழங்கப்படாது என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்தார். திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட மற்ற நிகழ்ச்சிகளில் அதுபோன்ற அனுமதிகள் தமிழ்நாட்டில் ஒருபோதும் வழங்கப்பட மாட்டாது என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே சில தொலைக்காட்சிகளிலும் சில பத்திரிகையிலும் வரக்கூடிய செய்திகளுக்கு இப்பொழுதே அதற்கான முற்றுப்புள்ளி வைத்து எந்த திருமண நிகழ்ச்சிகளுக்கும் திருமண மண்டபங்களுக்கும் ஏனைய நிகழ்ச்சிகளுக்கும் ஒருபோதும் அங்கே மதுபானங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அரசு அனுமதிக்காது, அனுமதி வழங்கப்பட மாட்டாது. சர்வதேச தரத்திலான ஈவெண்ட் ஏதாவது நடக்கின்ற பொழுது, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்ற பொழுது அல்லது அதுபோன்ற சர்வதேச தரத்திலான ஈவெண்ட் நடக்கின்ற பொழுது, ஐபிஎல் போட்டி போன்ற விளையாட்டு போட்டிகள் சர்வதேச அளவில் நடைபெறுகின்ற பொழுது மட்டும் சிறப்பு அனுமதிகள் வழங்கக்கூடிய நேர்வாக அதற்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது. ஏன்னா இது எதனால் அதை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்குது. ஆக நம்ம சர்வதேச அளவிலான விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் இங்கே பின்பற்றப்பட வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஊழல் பட்டியலுக்கும் சொத்து பட்டியலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியவில்லை என அமைச்சர் விமர்சித்தார். மேலும் தனது சொத்து விவரங்களை தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் அதில் சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கலாம் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். எல்லாமே அவரவருடைய சொத்துக்கள் வேட்பு மனுவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, வெளிப்படையா இருக்கு. என்னோட சொத்து என்னங்கிறத நான் வேட்பு மனுவில் தாக்கல் பண்ணியிருக்கேன். அப்ப அதுல ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால், சொத்துக்கள் விடுபட்டு இருந்தால் அந்த வேட்பு மனுக்கே ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கலாம், அல்லது அதன் பிறகு வழக்கு தாக்கல் செய்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். தொடர்ந்து செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம்.
திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. பொம்மதுகுளம் ஊராட்சி லட்சுமிபுரத்தில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் பிளாஸ்டிக் குடோன் வைத்துள்ளார். இந்த குடோனில் நேற்றிரவு 11 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டு அருகே இருந்து 2 குடோன்களுக்கும் பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் விடிய விடிய போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் புகை வெளியாகி வருவதால் தீயணைப்பு வீரர்கள் அங்கு பணிகளை தொடர்ந்து வருகின்றனர். இந்தியாவின் திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு உதவும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்க வேண்டியது மத்திய மாநில அரசாங்கங்களின் கூட்டு பொறுப்பு என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கான கூட்டம் மணிப்பூரில் நடந்தது. டெல்லியில் இருந்தபடி பிரதமர் மோடி காணொலி வாயிலாக இந்த கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பேசிய பிரதமர் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் அண்மையில் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று தேசத்துக்கு பெருமை தேடி தந்துள்ளனர் என்றார். கிரிக்கெட்டின் கடவுள் என்று வர்ணிக்கப்படும் சச்சின் டெண்டுல்கரின் 50வது பிறந்தநாளையொட்டி சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் கேட்களில் ஒன்றிற்கு சச்சினின் பெயர் சூட்டப்பட்டது. சிட்னியில் உள்ள கிரிக்கெட் மைதானம் சச்சின் டெண்டுல்கருக்கு மிகவும் பிடித்தமான மைதானம் என்று அவரே பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சச்சினின் பிறந்தநாள் பரிசாக ஒரு நுழைவு வாயிலுக்கு சச்சினின் பெயரை சிட்னி மைதான நிர்வாகம் சூட்டியுள்ளது. இதேபோல் சிட்னி மைதானத்தில் 277 ரன்கள் குவித்த மேற்கிந்திய தீவுகள் வீரர் லாராவை பெருமைப்படுத்தும் வகையில் மற்றொரு கேட்டுக்கு அவரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பசுமையான நினைவுகளை கொண்டுள்ள சிட்னி மைதானம் தங்களுக்கு அளித்த கௌரவத்திற்கு நன்றி என்று சச்சினும் லாராவும் நன்றி தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டவரின் முகத்தில் பூட்ஸ் காலால் உதைத்து தாக்கிய காவல் உதவி ஆய்வாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சாராய கடத்தலை தடுக்கும் வகையில் வாஞ்சூர் ரவுண்டானாவில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். ஆனால் நெருக்கமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறி சமூக ஆர்வலர்கள் சிலர் அவற்றை அகற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவரை நாகூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பழனிவேல் கடுமையாக தாக்கினார். அத்துடன் காவல் வேனுக்குள் இழுத்துச் சென்று அவரை பூட்ஸ் காலால் முகத்தில் உதைத்தார். இந்த வீடியோ வெளியாகி சர்ச்சையான நிலையில் நாகை எஸ்பி ஜவஹர் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் பழனிவேலை ஆயுதப்படைக்கு மாற்றியுள்ளனர். திருவாரூர் நியூசிலாந்தின் கெர்மாட்ரக் தீவுகளில் பயங்கர நிலநடுக்கம் உலுக்கியது. இந்திய நேரப்படி காலை 6:11 மணிக்கு லிட்டர் அளவுகோலில் 7.3 என்ற அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. தரைமட்டத்திற்கு கீழ் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவானது. கடுமையான நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கின. எனினும் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. கடந்த மாதம் ரிக்டர் அளவில் 7.1 என்ற அளவில் இதே தீவுகளில் நிலநடுக்கம் பதிவானது. அடுத்தடுத்த நிலநடுக்கங்களால் அங்குள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் கூடியிருந்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்த தோனி மீண்டும் தன்னுடைய ஓய்வு பற்றி சூசகமாக பேசியுள்ளார். கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியை 49 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வென்றது. இந்த போட்டி முடிந்த பிறகு சென்னை அணியின் கேப்டன் தோனி பரிசளிப்பு விழாவில் வர்ணனையாளர் முரளி கார்த்திக் கேள்விக்கு பதிலளித்தார். கொல்கத்தா மைதானம் முழுக்க மஞ்சள் ஜெர்சியோடு நிரம்பியிருந்த சிஎஸ்கே ரசிகர்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த தோனி, இங்கே கூடியிருக்கும் ரசிகர்களின் அன்பிற்கு நன்றி. அவர்கள் எனக்கு பிரியாவிடை கொடுப்பதற்காக இப்படி திரண்டிருக்க கூடும் என்றார். இவர்கள் எல்லாம் அடுத்த போட்டியில் தங்களின் சொந்த அணியான கொல்கத்தாவின் ஜெர்சிக்கு மாறிவிடுவார்கள் என நம்புவதாகவும் கூறினார். கர்நாடக சட்டமன்றத்திற்கு நடைபெறவுள்ள தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாக இருக்கிறது. அந்த மாநிலத்தில் உள்ள 224 தொகுதிகளுக்கும் வரும் 10ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 3130 வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதில் 2890 ஆண்கள், 239 பெண்கள் மற்றும் ஒரு திருநங்கை போட்டியிட விண்ணப்பித்துள்ளனர். வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் என்பதால் இன்று மாலையே வேட்பாளர் பட்டியல் இறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக அனைத்து தொகுதிகளிலும், காங்கிரஸ் 223 தொகுதிகளிலும், மதச்சார்பற்ற ஜனதா தளம் 211 தொகுதிகளிலும், ஆம் ஆத்மி 212 வேட்பாளர்களையும் களத்தில் இறக்கியுள்ளனர். 1379 சுயேட்சைகளும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர்.
தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலத்தின் கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தென்காசி, விருதுநகர், நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 28ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஓரிரு இடங்களில் 2 நாட்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கள்ளக்குறிச்சி மற்றும் கோவையில் அதிகபட்சமாக 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனம் எதிர்ப்பை மீறி பணியில் ஈடுபடுவதை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனம் தனது 2வது சுரங்க விரிவாக்க பணிக்காக வளையமாதேவி, கீழ்வளையமாதேவி, கரிவெட்டி, கத்தாழை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தும் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என இந்த பணிக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று வளையமாதேவி கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் என்எல்சி ஊழியர்கள் வாய்க்கால் வெட்டும் பணியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கிராம மக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தி அதிகாரிகளிடம் தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் பணிகளை தொடங்கியதாக வாக்குவாதம் செய்தனர். ஜேசிபி இயந்திரங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து என்எல்சி நிர்வாகத்தினர் திரும்பிச் சென்றனர். G2 நிறுவன வருமான வரித்துறை சோதனை விவகாரத்தில் பெங்களூருவில் உள்ள அந்த நிறுவனத்தின் ஆடிட்டர் சண்முகராஜ் சென்னை அழைத்து வரப்பட்டு விசாரணை நடத்தப்பட உள்ளது. விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்போம். கோகுல், சொல்லுங்க, அவர் எதற்காக இங்கு அழைத்து வரப்படவிருக்கிறார், எப்போது வரவிருக்கிறார், மேலும் இது எவ்வளவாக இந்த சோதனையானது நீடிக்கும், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனமான G2 நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த நிறுவனத்துடைய ஆடிட்டர் சண்முகராஜுடைய வீட்டிலையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனை நடத்தி வர்றாங்க. சண்முகராஜ் தற்பொழுது பெங்களூரில் உள்ளார். பெங்களூரில் இருக்கக்கூடிய G2 நிறுவனத்திலையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வர்றாங்க. இந்த நிலையில ஆடிட்டர் சண்முகராஜை தற்பொழுது சென்னை அழைத்து வர வருமான வரித்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருக்காங்க. வருமான வரித்துறை அதிகாரிகள் விமானம் மூலம் சண்முகராஜை சென்னை அழைத்து வந்து இந்த வரி ஏய்ப்பு தொடர்பான புகார் குறித்து G2 நிறுவனம் குறித்து விசாரணை நடத்துவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய லாக்கர்கள் மற்றும் இந்த சோதனையில் கைப்பற்றக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் சண்முகராஜிடம் பல கேள்விகளை இந்த நிறுவனத்துடைய ஆடிட்டராக இருக்கக்கூடிய அவரிடம் கேட்பதற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் முடிவு செஞ்சிருக்காங்க. காலை 7 மணிக்கு தொடங்கிய சோதனையானது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டை அலுவலகம், சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய அலுவலகம், அதே போல அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் மற்றும் அவருடைய மகன் அவருடைய கார்த்தி உள்ளிட்டவருடைய வீடு மற்றும் அலுவலகங்களையும் காலை முதலே G2 நிறுவனத்துடைய தொடர்புடைய அலுவலகங்கள் எல்லாம் வருமான வரித்துறை நடத்தி வர்றாங்க. இது தற்போது ஆடிட்டர் சண்முகராஜ் சென்னை அழைத்து வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்துவது இந்த சோதனையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நன்றி கோகுல், விரிவான தகவல்களுக்கு. தனியார் நிறுவனங்களில் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக்கும் மசோதா சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து சட்டத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று ஒரே நாளில் 17 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. தனியார் நிறுவனங்களில் 8 மணி நேர வேலை நேரத்தை 12 மணி நேரமாக்கும் சட்ட மசோதா உள்ளிட்ட 17 மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டன. இந்த மசோதாக்கள் அனைத்தும் சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து சட்டத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. 12 மணி நேர வேலை சட்ட மசோதா விவகாரத்தில் அமைச்சர்கள் குழு தொழிற்சங்கங்களுடன் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஆலோசனையை நடத்தவுள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பும் முன்னதாக மசோதாவை திரும்பப் பெற தமிழ்நாடு அரசிற்கு அதிகாரம் உள்ளது. எனவே தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த சட்ட மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பி வைப்பது குறித்து அரசு முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் 1 மணி செய்தி தொகுப்பு நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு.